Hi everyone, this is Nandini. Welcome back to our channel. எல்லாரும் வந்து ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நாங்களும் சூப்பராக இருக்கோம். ஸோ பேக் டு ஃபார்ம் புனே வந்தாச்சு. இட்ஸ் பீன் அ டே. வெனஸ்டே நைட் நான் கிளம்பி வந்தேன். நேற்று ஃபுல்லாக தேர்ஸ்டே ஃபுல்லாக அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே காசியாக வந்து போச்சு. ஸோ இன்னையிலேருந்து நம்ம பழையபடி வரணும் இல்லையா? பிகாஸ் 22 days அம்மா வீட்டில் எந்த வேலையுமே செய்யவே இல்லை. லைக் குக்கிங் எவ்ரிதிங் அம்மாவே தான் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. நீ வந்து நம்ம தான் அடுத்தது வரணும். வீடு ஓகே ஓரளவு அவர் நல்லா தான் நீட்டாக மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தாரு. பட் ஸ்டில் எனக்கு பிடிச்ச மாதிரி பழையபடி எல்லாம் வந்து கொஞ்சம் செட் பண்ணிவிட்டு என்னோடய ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இன்னையிலேருந்து அப்படின்னு பிளான் பண்ணியாச்சு. வந்ததுலேருந்தே சரியான மழை. லைக் இங்கே வந்து இப்போ ரெய்னி சீசன். நான் வந்து லைக் லேண்ட் ஆகும்போதே சரியான மழை. ஏர்போர்ட்லேருந்து வீட்டுக்கு வரைக்கும் ரொம்ப நேரம் வந்து ஆயிடுச்சு. ஏர்போர்ட் லைக் நம்மளுக்கு பக்கம் தான், நம்ம வீட்டிலேருந்து ஒரு 10 minutes அவ்வளோதான் ஏர்போர்ட். பட் அதுக்கே நாங்கள் ரொம்ப நேரம் வந்து கேபுக்கெலாம் வெயிட் பண்ணி மழை வந்துட்டுருக்கனால அப்படி தான் நாங்கள் வந்தோம். நேற்றுமே ஃபுல்லாக அப்படியே பெஞ்சு தள்ளுச்சு. இன்றைக்கி தான் ஏதோ கொஞ்சம் சூரியன் வந்து கொஞ்சம் அப்படியே வந்து எட்டி பார்க்கலாம் அப்படின்னு வெளியே வந்திருக்காரு. நம்ம அப்படியே வந்து இன்றைக்கி நம்மளோட டெய்லி ரொட்டீன் வந்து பார்க்கலாம். ஆஃப்டர்நூன் ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட். இப்போ இனிமேல் தான் போய் லஞ்ச்லாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். பண்ணிவிட்டு இன்றைக்கி ஃப்ரைடே ஆடி வெள்ளி. ஸோ நம்ம வீட்டில் சிம்பிளாக ஒரு பூஜை பண்ணிவிட்டு 7:30க்கு வந்து இன்றைக்கி நாங்கள் மூவிக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி நான் ஊரில் இருக்கும்போதே ஒரு டிக்கெட்ஸ்லாம் வந்து புக் பண்ணிட்டாரு. ஸோ நம்ம என்ன மூவிக்கு போகிறோம், எங்கே போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். இட்ஸ் அ கேஷுவல் DIML vlog. சரி, பூனே வந்தாச்சு. வந்ததுமே வந்து தாட் ஆஃப் ஷேரிங் வித் யூ ஆல். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை மோட்டிவேட் பண்ணுற எல்லாத்துக்குமே எ பிக் தேங்க்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? ஸோ இன்றைக்கி ஃப்ரைடே. நம்ம டவுட்டே வேணாம், எல்லார் வீட்லேயும் என்ன இருக்குன்னா சாம்பார் தான் இல்லையா? அதே தான் எங்கள் வீட்லேயும். முள்ளங்கி சாம்பாருக்கு வந்து காய் கட் பண்ணிகிட்ருக்கேன். அப்படியே சைடில் வந்து காலிஃப்ளவர் பொரியலுக்கு அப்படியே கறி மசாலாம் போட்டு அப்படியே பொரியல் மாதிரி பண்ணிடலான்னு. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து காலிஃப்ளவரை பிளான்ச் பண்ணுறதுக்காக கொஞ்சம் சால்ட்டும் மஞ்சள் பொடியும் போட்டு வச்சுருந்தேன். தண்ணி ஊற்றிட்டு அதில் வந்து கொஞ்சம் நேரம் வந்து இதை அப்படியே பிளான்ச் பண்ண விட்டுறலாம். விட்டதுக்கப்புறமா நம்ம பொரியல் வந்து பண்ணிடலாம். ஸோ இது கொஞ்சம் நேரம் அப்படியே சுடுதண்ணியில் பிளான்ச்சாகி இருக்கட்டும். மீன் வயல் வந்து நான் மிச்ச காய்கறிகள்லாம் கட் பண்ணிட்டு நம்ம அப்படியே சாம்பார் பொரியல் எல்லாம் பண்ணிடலாமா? அப்படியே குக் பண்ணிகிட்டே உங்ககிட்ட வந்து ஒரு ஹாப்பியான நியூஸ் வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். என்ன அப்படின்னா, இன்றைக்கி மார்னிங் எழுந்திரிச்சதுலேருந்தே வந்து எனக்கு ஹாப்பியாக இருந்துச்சு. இன்ஸ்டாகிராமில் அந்த மெசேஜ் பார்த்துட்டு லைக் நான் லாஸ்ட் வீக் வந்து 16 weeks காமாட்சி அம்மன் பூஜை வந்து நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னு அதோட ப்ரொசீஜர் எல்லாமே ஷேர் பண்ணியிருந்தேன். ஆல்மோஸ்ட் நான் ஒரு 4 months அதை பண்ணிட்டு இருந்தேன். 4-5 months பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். நான் முதல்ல வந்து ஷார்ட்ஸ்லலாம் சொல்லுவேன். முடிச்சதுக்கப்புறமா நான் போடுறேன்னு சொல்லியிருந்தேன். கொஞ்சம் பேர் வந்து கேட்டிருந்தனால நான் அந்த ப்ரொசீஜர் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ ஷேர் பண்ணதுக்கப்புறமா நிறையா பேர் வந்து நாங்களும் பண்ணுறோம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. இன்ஸ்டாலேயுமே வந்து 2-3 பேர் வந்து சௌந்தர்யா அப்படிங்கிற பொண்ணுன்னு நினைக்கிறேன், அந்த சிஸ்டருமே வந்து நான் பண்ண போகிறேன் அப்படிலாம் வந்து சொன்னாங்க. ரொம்ப வந்து ஹாப்பியாக இருந்துச்சு. அண்ட் நேற்றுமே கமெண்ட்ஸில் ஒருத்தவங்க அவங்களோட மதர் டங் வேறு போல், தமிழ் இல்லை தெலுங்கு போல். ஸோ தெலுங்கு லிரிக்ஸ் இல்லைன்னா இங்கிலீஷில் வந்து அந்த காமாட்சி அம்மன் தமிழ்லாம் போற்றி வந்து அனுப்புங்கன்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்குமே அனுப்பிச்சி கொடுத்தேன். இதில் ஒரு ஹாப்பியான விஷயம் எனக்கு என்ன அப்படின்னா, லைக் நானே வந்து ரேண்டமாக ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல் பார்த்தா இது ஸ்டார்ட் பண்ணது. நான் போட்டிருக்கிறத பார்த்து லைக் நம்ம வந்து ஒருத்தவங்க ரெகக்னைஸ் பண்ணி இது ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது என்ன சொல்கிறது, கைண்ட் ஆஃப் அது ஒரு ஹாப்பினஸ். அது ஐ டோன்ட் நோ ஹவு டு எக்ஸ்பிரஸ். ஒரு மாதிரி ஹாப்பியாக இருந்துச்சு மார்னிங்லேருந்தே. அவரும் வீட்டில் தான் இருக்கார். இன்றைக்கி ஒர்க் ஃப்ரம் ஹோம். மழை இங்கே தட்டிகிட்டு இருக்கு அப்படிங்கிறனால அவர்கிட்டையும் வந்து சொன்னேன். ஹீ இஸ் ஆல்சோ வெரி ஹாப்பி. ஸோ இன்றைக்கி மார்னிங் வந்து ஒரு ஆன்ட்டி, அவங்க நம்ம லைக் சப்ஸ்கிரைபர் தான், அவங்க வந்து வீட்டில் பூஜைலாம் முடிச்சுட்டு அழகாக அம்பாள் ஃபோட்டோ வச்சு ஒரு விளக்கெலாம் பொறுத்துட்டு ஃபோட்டோ வந்து அனுப்பிச்சிருந்தாங்க. பார்க்கும்போதே வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அதுவும் நாங்களே வந்து பண்ண மாதிரி அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ இன்னும் வந்து நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலாம் அப்படின்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோவோட லிங்க் கொடுக்குறேன். அந்த வீடியோ பாருங்கள். வெரி வெரி சிம்பிள் எட் ரொம்ப பவர்ஃபுல்லான பூஜா. ஸோ உங்களால் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் நீங்கள் எல்லாருமே. நேற்று எங்களோட இன்னொரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவங்களுமே வந்து கேட்டிருக்காங்க.
அண்ட் சீக்கிரமாக அவங்களுமே வந்து ஸ்டார்ட் பண்ணணும். நிறையா பேர் வந்து பண்ணணும் இந்த பூஜை. நிறையா பேர் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் பிரியா அப்படிங்கிற என்னோட ஃப்ரெண்டுமே இந்த பூஜை பண்ணிகிட்டு இருக்கா. அவள் ஆல்மோஸ்ட் இப்போ 7th வீக் இல்லைனா 8th வீக்கில் இருப்பான்னு நான் நினைக்கிறேன். ஸோ அவளும் பண்ணிகிட்ருக்கா. ஸோ அவளும் சொன்னான் நிறைய பாசிட்டிவ் சேஞ்சஸ் லைஃப்பில் வந்து நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கா. ஸோ எல்லாருமே வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களால் பண்ண முடியும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளான பூஜை, ஒரு போற்றி சொல்லி ஒரு விளக்கு பொருத்தி முடிச்சிடுறது தான். ஸோ ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா என்கிட்ட வந்து சொல்லுங்கள். இன்ஸ்டாவில் வந்து ஃபோட்டோஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் வந்து பூஜை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா. ஸோ இன்னொன்று கூட இது கூட இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு அண்ணாட்ட வந்து நான் ரேண்டமாக வந்து இதுக்கு முன்னாடி வந்து நான் பேசியிருக்கேன் லாங் பேக் இன்ஸ்டாகிராமில். அவங்க வீட்டில் வந்து ஒரு காமாட்சி அம்மன் விக்கிரகம், அந்த சோர்ஸ் எங்கே வாங்கியிருந்தாங்க அப்படின்னு தான் கேட்டிருந்தேன். அவங்களும் இன்றைக்கி காலையில் வந்து எனக்கு இன்ஸ்டாவில் வந்து டெக்ஸ்ட் பண்ணியிருந்தாங்க 12th வீக் இன்றைக்கி அப்படின்னு அம்பாள் ஃபோட்டோ, இந்த 12 விளக்கு எல்லாமே அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி காலையில் முழிச்சதே வந்து இன்ஸ்டாவில் இந்த மெசேஜில் தான் முழிச்சேன் அப்படின்னே வந்து சொல்லலாம். அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு அதெல்லாம் பார்க்கும்போதே. அண்ட் சீக்கிரமாக எங்களுக்குமே வந்து ஒரு அம்பாள் விக்கிரகம் வந்து வாங்கணும், எங்கள் வீட்டில் வைக்கணும் அப்படிங்கிற ஆசை. எனக்கு மேரேஜ்க்கு முன்னாடியே வந்து அது ஆசை. பட் வாங்கலை. கிருஷ்ணாவோட மட்டும்தான் நம்ம வீட்டில் இருக்க கிருஷ்ணாவை அவள் பெருமாள் அவங்களாம் தான் இருக்காங்க. ஸோ சீக்கிரமே வந்து காமாட்சி அம்பாள் விக்கிரகமும் நம்ம வீட்டுக்கு வரணும். அம்பாள் சீக்கிரமாக வருவாங்கன்னு நினைக்கிறேன். சாம்பார் அப்படியே சைடில் ரெடி ஆகிட்டுருக்கு. வாங்க அப்படியே நம்ம இந்த காலிஃப்ளவர் ஃப்ரையை பண்ணிடலாமா? அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பேனை வந்து ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆயில், அதுக்கப்புறமா சோம்பு போடுவாங்க இதுக்கு. ஐ டோன்ட் நோ வை, யூஸ்வலி கடுகு தான் நம்ம அது போடுவோம். சோம்பு போடுவாங்க எங்கள் வீட்டில் அம்மா. அதுக்கப்புறமா கருவேப்பில், ஆனியன், ஒரு பெரிய வெங்காயம் வந்து நல்லா ஃபைனாக வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்தேன். அதை வந்து போட்டுட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இது பண்ணதுக்கப்புறமா என்னென்னா 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். இது குட்டி ஸ்பூன் அப்படிங்கிறனால நான் 2 போடுறேன். அண்ட் இன்னொரு விஷயம் எனக்கு எப்பயுமே எனக்கு தோணிகிட்டே இருக்கும். யூஸ்வலாக இப்போ ரீசெண்டாக எல்லாருமே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து வீட்டில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம் இல்லையா? லைக் எங்கள் வீட்டில் வந்து அவர் என்னத்தை பார்த்தாருன்னு தெரில, இன்ஸ்டாகிராமில் ஏதோ ஒரு ரீல் பார்க்குறது, இது ஸ்டோர் பண்ணவே கூடாது, இது வந்து ரொம்ப ஹெல்த்கே வந்து நிறையா வந்து இல் எஃபெக்ட்ஸ்லாம் வந்து க்ரியேட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அனுப்பிச்சிருந்தாரு. நானும் படித்து பார்த்தேன். இது கரெக்டு தான். பட் நீங்கள் எப்படி வீட்டில் எல்லாம் ஸ்டோர் பண்ணிக்குவீங்களா, இதை பண்ணக்கூடாதா அப்படிங்கிறத வந்து சொல்லுங்கள். நான் யூஸ்வலி ரொம்ப நாளாக பண்ண மாட்டேன். இன்கேஸ் அரைச்சனாலும் ஒரு 2-3 டேஸ் யூஸ் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி தான். பட் அதுக்கே வந்து அவர் ஃப்ரிட்ஜில் பார்த்தாருனா வந்து இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லுவார் எப்படின்னு. ஸோ அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டதுக்கப்புறமா அதோட ராஸ் கறி போட்டதுக்கப்புறமா தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளிக்கு அப்புறமா நீங்கள் வீட்டில் வந்து கரம் மசாலா பொடி, கறி மசாலா பொடி அந்த மாதிரி வச்சுருப்பீங்களா, அது வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுதான் வந்து இதுக்கு சூப்பராக வந்து ஒரு டேஸ்ட் வந்து கொடுக்கும். நார்மலாக இல்லாமல் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக்கோட வந்து ரா ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறமா ஒரே ஒரு தக்காளி மட்டும் நான் இதில் ஆட் பண்ணுறேன். இது குக் ஆகிறதுக்காக கொஞ்சமாக சால்ட்டு, அதுக்கப்புறமா இதோட ரா ஸ்மெல்லாம் கொஞ்சம் போனதுக்கப்புறமா வீட்லேயே வந்து அம்மா லைக் கரம் மசாலா பவுடர் வந்து எனக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே வந்து நான் யூஸ் பண்ணிக்குவேன் எப்பயும். உங்கள் ஸ்பைஸ் லெவலுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி 1 or 2 டேபிள் ஸ்பூன்ஸில் போட்டுக்கோங்க. நான் எல்லாமே இங்கே குட்டி ஸ்பூனாக வச்சுக்கனால நான் 2 ஸ்பூன் போடுவேன் எப்பயுமே. இது வெறுமனே மிளகாப்பொடி இல்லை சாம்பார் பொடி போட்டு பண்ணாலும் நல்லாயிருக்கும். பட் ஸ்டில் இந்த கரம் மசாலா போட்டிங்கன்னா இன்னுமே வந்து ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். ஸோ இது அப்படியே இன்னும் கொஞ்சம் குக்காகணும், கொஞ்சம் மேஷியாக வரணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சமாக வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் நான். குக் பண்ணவே ஒரு பார்சல் வந்துருச்சு. அதை ரிசீவ் பண்ணிட்டு வந்துட்டு நான் அப்படியே பேசிகிட்டே வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஸோ இந்த குட்டி போர்ஷனுக்கு மட்டும் நான் வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்துருப்பேன். ஸோ ஃபைனலி காலிஃப்ளவரும் ப்ரிப்பேர் ஆகிருச்சு. நாங்கள் லஞ்ச்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் ஈவினிங் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு நான் மூவி போகிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? இந்த மூவிக்கு ஆக்சுவலி முன்னாடியே நிறையா பார்ட்ஸ் இந்த மாதிரிலாம் நிறையா இதில் இருக்கும் போல். ஐ எம் நாட் லைக்
ஷியோர் அபவுட் இட். ஐ ஜஸ்ட் நோ, பட் நிறையா வந்து எனக்கு இதை பற்றி தெரியாது. ஊரில் இருக்கும் போதே டக்குன்னு இந்த மூவிக்கு வந்து டிக்கெட் புக் பண்ணிட்டு எனக்கு அனுப்பிச்சேன். அப்படி அப்போயே என்ப்பா அன்னைக்கு தான் ராயன் ரிலீஸ் ஆகுது, அதுக்காக நம்ம போய்க்கலாம் அப்படின்னா இல்லை இதுக்கு தான் போகணுன்னு என்னை கூப்பிட்டு போயிட்டாப்ல. லஞ்ச் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் தான் தூங்கலான்னு பார்த்தோம், ரொம்ப நேரம் வந்து தூங்கிட்டேன் போல், லேட் ஆயிடுச்சு. ஸோ குயிக்காக எந்திரிச்சிட்டு சிம்பிளாக ஒரு பூஜை மட்டும் பண்ணியாச்சு. மாதுளம்பழம் வந்து இன்றைக்கி நெய்வேத்தியம் பண்ணியாச்சு. ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்த ஃப்ளார்ஸ் தான் இன்றைக்கி ஃபுல்லாக வச்சுருக்கேன். எல்லாமே வாசனை மலர்கள், தாமரை, அதுக்கப்புறமா இதுக்கு பேர் என்னவா, செண்பகப்பூ, மருகு, மறிக்குழந்து, அதுக்கப்புறமா மல்லி எல்லாம் வச்சுருக்கேன். சூப்பராக இருக்குது கமகமன்னு. அப்புறம் இந்த புக் வந்து கொஞ்சம் ஸ்பெஷல், இன்றைக்கி தான் இவருக்கு வந்திருக்கு, ஆர்டர் பண்ணியிருப்பார் போல். ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும் அப்படிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தார். ஸோ இந்த புக் வந்து இனிமேல் இவர் படிச்சுட்டு இந்த புக்கில் வந்து இன்னும் நல்லா இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுவார்னு நினைக்கிறேன். ஏன்பா? நல்லா இருக்கு, நல்லா தான் வாங்கியிருக்கேன், நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டேன். இல்லை அப்படி இல்லை, படிச்சுட்டு என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள், ஓகேவா? ஓகே ஓகே. தடா கிளம்பியாச்சு. சரி, நாங்கள் போயிட்டு எந்த படத்துக்கு போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொல்கிறோம். சொல்லவா? எஸ். எந்த படத்துக்கு போகிறோம் சொல்லுங்கள், சிம்பாலிக்காக சொல்லுங்கள். சிம்பாலிக். சரி, இப்போ வந்து தெரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, நம்ம தேட்டர் போய் பார்க்கலாம். பேர் தெரியாது. மழை இல்லை, இப்போ லைட்டாக தூர போயிடும் நினைக்கிறேன். ஃபுல் டிராஃபிக்காக இருக்குது. படத்துக்கு இன்னும் 10 மினிட்ஸ் கூட இல்லைன்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட்டோம். மால் கிட்ட ஸ்ட்ரைட்டாக போய் அங்கே ஒரு ப்ளூ கலரில் போட் பார்த்தீங்கன்னா அதில் லெஃப்ட் கட் பண்ணோன்னா வந்துடும். இந்த டிஸ்டன்ஸை வந்து எப்படி கிடக்குதுன்னு தெரியல. ஃபைனலி மால்க்கு ரீச் ஆகிட்டோம். 7:30க்கு படம்னா 7:30க்கு தான் மால்குள்ளேயே வந்தோம். இனி போய் பார்க் பண்ணிவிட்டு எப்படியும் மேலே போகிறக்குள்ள ஆரம்பிச்சிடுவாங்க, இன்றைக்கி அவ்வளவுதான் அப்படின்னு நான் வந்து நினச்சிட்டு இருந்தேன். புலம்பிகிட்டே வந்துட்டு இருந்தார். நான் தான் லேட் பண்ணிட்டேன், நான் சாமி கும்பிட்டு நீ தான் சீக்கிரம் கிளம்பல அப்படின்ட்டே இருந்தேன். அப்படி சரி விடுங்க அப்படின்னு ஒரு வழியாக போயாச்சு. டக்குன்னு போய் பார்க் பண்ணிட்டு குடுன்னு மேலே வந்து ஓடணும் 2 பேரும். ஸோ நாங்கள் என்ன மூவி போயிருந்தோன்னா டெட்பூல் அண்ட் வொல்வரன் தான். படம் பார்க்கவே நான் டவுட்டாக கேட்டு தள்ளிட்டு இருந்தேன். இவர்கிட்ட நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன், எனக்கு ஓரளவு தான் தெரியும், ஃபுல்லாலாம் எனக்கு தெரியாது. இவர் வந்துட்டு பேசாமல் பார்க்கணும், எந்த டவுட்டாக இருந்தாலும் வீட்டுக்கு வந்து நீ கேளு அப்படின்ட்டு இருந்தா. அப்படி ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் மொத்த டவுட்டையும் கேட்டிருந்தேன். வந்து இதுக்கு முன்னாடி இருக்கிறது எல்லாத்தையும் பாரு, அப்போ தான் உனக்கு இது புரியும்னா. அப்படி சரி வேண்டாம், நான் டவுட்டே கேட்கல அப்படின்னு ஒரு வழியாக விட்டாச்சு. ஸோ இன்டர்வலில் வந்து என்ன வாங்கினாருன்னா கேரமல் பாப்கார்ன். எனக்கு வந்து அது சுத்தமாக பிடிக்காது. நான் வந்து ஒன்று சால்ட்டு இல்லைனா இந்த சீஸ் அந்த மாதிரி வாங்க சொன்னால் இதுதான் சூப்பராக இருக்கும்னு வாங்கிட்டேன். அப்படி அதுக்கப்புறமா சரி மிக்ஸ் பண்ணி வாங்கிக்கலாம் அப்படின்னு சீஸும் இந்த கேரமலும் ஒரே பாக்ஸில் இது ஹாஃப் அது ஹாஃப் அந்த மாதிரி போட்டு கொடுத்தாங்க. சரி மொத்தமாக இதாக இருக்கிறதுக்கு இது பரவாயில்ல அப்படின்னு வாங்கிட்டு போயிட்டோம். I'll be looking at the moon, but I'll be seeing you. படம் முடிஞ்சிச்சு. டைம் என்ன போகும்? 10:15 ஆச்சு. அவ்வளோதான், முடியாது. ஆல்மோஸ்ட் எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. மூவி எப்படி இருந்துச்சு? சூப்பர். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வாஸ் லிட்டில் டாக்கட்டிவ், செகண்ட் ஹாஃப் ஓகே குட். கண்டிப்பாக பார்க்கலாம். டெட்பூல் லவர்ஸ், வொல்வரின் லவர்ஸ் கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த மார்வல் பழைய மூவி மாதிரி எப்படி கூஸ் பம்ப் சீன்ஸ்லாம் நிறையா இல்லை. ஸ்லோ மோஷன் ஃபைட்ஸ், பிஜிஎம்ஸ்
டிபிக்கல் டெட்பூல். ஓகே, தூக்கம் வந்துச்சு, டைம் ஆயிடுச்சு, நாங்கள் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு தூங்குறோம். ஸோ அவ்வளோதான், இந்த விளாக் வந்து நம்ம எண்ட் பண்ணிக்கலாம். இந்த விளாக் எல்லாருக்குமே வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கேஷுவலாக ஒரு ரேண்டம் டே விளாக் தான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி. விளாக் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அது மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு வந்து நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.